படியேறி மேலே வரத்துக்கும் நான் பைப்பு பிடிச்சி மேலே ஏறி வரத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? நீ தான் பெரிய அரசனாச்சே. அடிப்பாவி, இப்போதான் தெரிஞ்சா உனக்கு? இவ்வளவு நாள் ஏதோ வழிபோக்கன் மாதிரி தானே நடத்தினா? என்ன வாடி போடின்ற? ஏன் பொண்டாட்டிய அப்படி தாண்டி டி டி டின்னு கூப்பிடுவேன்டி. கூப்பிடுவேன். அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும். ஏய் என்னடி ஏதோ திடீர்னு வில்லி மாதிரி பேசிட்டு இருக்கா? 3 வருஷம் ஆச்சு எனக்கு உன்னை ஓகே சொல்ல வைக்கவே. நான் மட்டும் ஓகே சொன்னா போதுமா? அப்புறம் என் அண்ணனும் உன்னை ஓகே சொல்லணும். அப்பதான் நம்ம கல்யாணம். அவ்வளவுதானே? இப்பவே கீழே வா, எப்படி உங்க அண்ணனை ஓகே சொல்ல வைக்கிறேன்னு பாரு. அது முடியாதே. ஏம்மா? அவரு வேளாங்கண்ணிக்கு நடப்பாதையா போயிருக்காரு. வரதுக்கு 2 நாள் ஆகும். என்னது? உங்க அண்ணன் வீட்ல இல்லையா? அடிப்பாவி, இது தெரிஞ்சு மாடி 3 மாடி என்ன பைப்ல ஏற வச்ச உன்ன. ஏய் நில்லடி. நிறுத்துப்பா. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட சொல்ற கதையாப்பா இது? சாரிமா. அம்மா கிட்ட எப்படி உன் லவ் ப்ரப்போஸ் பண்ணன்னு கேட்டேன். அப்புறம் உன் லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டேன். நீ பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. சாரிடா பட்டு, அப்பா கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன், கொஞ்சம் முன்னாடி போறேன். எப்படியோ ஒரு வழியா பெஞ்சமின் அண்ணனை ஃப்ரெண்டு பிடிச்சி ரூம்மேட் ஆக்கிக்கிட்டேன். ப்ரோ அட ப்ரோ. அப்ப நீ இது வரைக்கும் மாப்பிள்ளை இல்ல, இனிமேதான் மாப்பிள்ளை ஆகணும் ட்ரை பண்றேன். கான்ஃபிடென்ட். ஆனா இது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட். அதான் அன்னைக்கு இந்த மேட்டரை பேசினப்ப இளவரச மூஞ்சி பண்ணி மூஞ்சி வாய மாதிரி மாறிச்சா. இது தெரியாம ரோஸ் மில்க் வேற புடின்னு குடிச்சனே. சரி இப்ப என்ன பிளான்? நான் என்ன பண்ணணும்? ப்ரோ, அதாவது உங்க ஃப்ரெண்ட் இல்ல இருக்கார்ல, ஓகேவா? அவ்வளவுதானே, சரி முடிச்சிருவோம். ஆனா இப்படி இல்ல. ஏன் இந்த கெட்டப்புக்கு என்ன குறைச்சல? இந்த கெட்டப்ல ஏதோ பூதம் மாதிரி இருக்கீங்க. பூதமா? அவ்வளவுதானே. இப்ப பாரு, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ இதுதான் பூதம் மாதிரியே இருக்கு. ஆனா என்ன அப்படிலாம் இல்லன்னு. ரோட்ல நடந்து போகும்போது யாரும் செடி நினைச்சு தண்ணி ஊத்திர மாட்டாங்கல்ல? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகேண்ணே. ஓகே. அவர் சொல்லியது உண்மை. ஆனாலும் அவரின் அனுபவமின்மையால் கூறிய சொல்லின் ஆழமும் உண்மையும் மறைக்கப்பட்டது. அரசன் மக்களின் நலனுக்காக மழைக்கு கட்டளையிட்டதை விடுத்து தற்போதும் பெய்யும் மழை அவரின் கண்ணீரே. கதறியபடி அவன் கண்ணீர் சிந்துவதை தேவன் பார்க்கிறான். ஆமென். வசனம் நல்லா தான் இருக்கு, ஆனா அர்த்தம் தான் சரியா புரியல இல்ல? இந்த வசனம் உங்களுக்கு புரியறதுக்காக இல்ல. என்ன? யார் உன்னை இத வாசிக்க சொன்னது? நம்ம ஃாதர் தான். அவர் நம்பர்ல இருந்தா மெசேஜ் வந்துச்சு. ரோம்ல
பைபிள்ல எழுதப்படாத எக்கச்சக்கமான வசனங்கள் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். அதை நம்ம ஃபாதரோட இன்ஸ்டா ஃப்ரெண்டு ரோம்லேருந்து ஃபாதருக்கு அனுப்பியிருக்காரு. அதை எனக்கு அனுப்பி நல்லா வாசி ஜபிச்சுக்கோன்னு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாரு. ஃபாதருக்கு ஃபோன் போடு. தான் பண்றேன். The dialed number does not exist. என்னது? The dialed number does not exist. லைன்ல போல. Check the number you have. ஏன் லைன் போல? உனக்கு மட்டும் போமா அண்ணா? ஹலோ ஃபாதர். எப்படி நம்பர் மாறுச்சு? இளவரசா, ஃபாதர் ஃபாதருக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? ஒருத்தர் ஃபாதர். அந்த பையன் என்னை வந்து பார்த்தாமா? முகிலன். அவனும் கன்னியாகுமரியில் ஹோம்ல வளர்ந்த பையன்தாமா. பாவம், அவனுக்கும் யாரும் இல்லை. அவன் இங்கே சென்னையில் ஏதோ சேனலில் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுறானா. அந்த பையன் பேசுகிறத பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி தெரியல. அப்புறம் நீ கொஞ்சம் யோசிமா. ஃபாதர் காஃப். ஃபாதருங்க இங்கே தான் இருந்தாரு. அது என்ன ஆளாளுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. காப்பி வேற போச்சு. அவர் சொல்லியது உண்மை. ஆனாலும் அவரின் அனுபவமின்மையால் கூறிய சொல்லின் ஆழமும் உண்மையும் மறைக்கப்பட்டது. அரசன் மக்களின் நாளுக்காக மழைக்கு கட்டளையிட்டதை விடுத்து தற்போதும் பெய்யும் மழை அவரின் கண்ணீரை கதறியபடி அவன் கண்ணீர் சிந்துவதை தேவன் பார்க்கிறான். எப்பா சை, இந்த மழை வேற. இப்படி மழை பெஞ்சா நாடு என்னத்துக்கு ஆகிறது? என்ன மழை என்ன இடி. சை, வீட்டுக்குள்ளே இருந்தா மழை வர மாட்டேங்குது, வெளியே போனா மழை வந்துடுது. படிச்சிருப்பானா? படிச்சிருப்பான், ஆனா அவன் முன்னாடி படிச்சிருப்பானா தெரியல. அப்படியே படிச்சிருந்தாலும் அது அவனுக்கு புரிஞ்சிருக்குமாங்கிறது இன்னொரு டவுட்டு. என்ன மின்னலையே பார்த்துக்கிட்டு இருக்கா? கண்ணுகின்னு போயிட போதுப்பா. ஏன்பா முகிலா, நான் காலையில இருந்து படைச்ச சரித்திரத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ ஜன்னல் கம்பியை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க. ஏதோ ஃபீல் குட்டாக இருக்க மாதிரி இருக்குண்ணே. ஆ, மனசுக்குள்ள ஏதோ லேசா இந்த மழை ஏதோ என்கிட்ட சொல்ல வருதுண்ணே. எது? மழை ஏதோ சொல்லுதா? ஆமாண்ணே. வர வர மழையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சா? இப்படி காதலுக்கு இதுங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா சூப்பர் தான். நண்பர்களுக்கு வேலை மிச்சம். எப்படியும் நீ விடிய விடிய தூங்க மாட்டேன். எனக்கு காலையில 1008 வேலை, தேட வேண்டிய வேலை இருக்கு. நான் போய் தூங்குறேன். என்னமோ நல்லா இருந்தா ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டேனாப்பா. நமக்கு எதுக்கு? அர்ஜென்ட் அர்ஜென்ட் அர்ஜென்ட். சீ, அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா.
காட்டுமல்லி போறக்குள்ள கவலைப்படாதே, காட்டுப்புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காதே. பம்புட்டி என் பேரு சொல்லவா? இவனா? இவன் இங்க நிற்கிறான். நமக்கேனா? என்ன பூவெல்லாம் வச்சிருக்கேன்? யாருமே இல்லை, யாருக்கா இருக்கும்? என்ன கையில தூக்கி பிடிச்சுக்கிட்டா? நமக்கு என்ன? ஒருவேளை நமக்கா இருக்குமோ? ஆண்டவரே, உன் பிள்ளை அந்த பாவிட்டு ரச்சு தரலனையா. என்ன நமக்கும் கொடுக்கல, அப்போ வேறு யாருக்கா இருக்கும்? டாய், என்னை பற்றி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு கராத்தா பிளாக் பெல்ட். என் கையை கண்ட இடத்துல பேச விடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ போயிட்டாலே. நீ இந்த பக்கமா. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. எல்லாம் மீறி போச்சு, ஒரு மறுட சந்திக்கிற மாதிரி இருக்கும். தம்பி வரும் சர்மா. என்ன இது கேட்ட? அண்ணே வாங்கண்ணே. என்ன கெட்ட போக்கிட்ட? போப்பா, அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடாங்கப்பா. என்னண்ணே? பெஞ்சமின் இல்லா என்ன இளவரசா, எப்படி இருக்க? என்ன புதுசாக கட்டலாம் பிடிக்கிற? சேர்மானது இல்லை. இங்கே பாரு பெஞ்சமின், நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், அவனை பார்த்த மாப்பிள்ள இல்லை. என்னை சார்ந்தவங்க யாரும் உங்கள்கிட்ட பேசுறத விரும்பல. அங்கே பாரு பாரு, டெய்லி ஒரு கோத்திக்கிட்டு யவப்படுத்திட்டு பொறுக்கி பொறுக்கி. இளவரசா, என்னப்பா நம்ம மாப்பிளைய பார்த்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள இல்லை. ஐயோ, அந்த பூவும் பொண்ணுக்கு இல்ல, என்ன பணத்துக்கு. பணத்துக்கா? நம்ம மாப்பிள்ள பாக்ஸர் தெரியும்ல, ஒரு மேட்ச்ல ஆப்போசிட் பார்ட்டி நாக் அவுட். அவர் சமாதிக்கு தான் பூ வைக்கலான்னு கூப்பிட்டாப்ல, அதான் கிளம்பி வந்தேன். இளவரசா இளவரசா, ஏமா தங்கச்சி, கை தாங்கல கூட்டிட்டு போமா. பீஸ் ஆயிட்டாப்ல, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போமா. தம்பி மாஸ்னா. மழை சொல்லியது, என்னை நினைத்ததற்கு நன்றி. அண்ணே எப்பா முகிலா, என்னண்ணே? என்ன தேடி ஒரு பழைய ரேடியோ அசைஞ்சு அசைஞ்சு வரும்பா. அது வந்து ஆன் ஆகிறதுக்குள்ள நான் இல்லைன்னு சொல்லி ஆஃப் பண்ணி அனுப்பிடுப்பா. அனுப்பிடு, அனுப்பிடுப்பா. அண்ணே தம்பி, அண்ணே இங்க என்ன பண்ற? மாட்டி விட்டுறாத. டேய் தம்பி, தம் இருக்கா? தம்மா ஆ பழகம் இல்லைங்க. சரி விடு. இந்த பெஞ்சமின் கடங்காரா, கட்டில் கீழே போய் ஒழிஞ்சிட்டா குனிஞ்சு பார்க்க மாட்டேன் நினச்சியா? கட்டில் உடச்சு உன்னை வெளியில் எடுப்படா. ஐ எம் அப்ரூவர். வெளில வா. மௌனம், கட்டிலுக்கு இஎம்ஐ தரணும்.
அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நானே லவ் பாயா கொஞ்ச நாளைக்கு இங்க ஒட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உங்ககிட்ட வான படத்தை கண்டிப்பா கொடுத்துட்றேன். லவ் பாயா அப்படின்னா? ஆபீஸ்ல எடுபடி வேலை செஞ்சா ஆபீஸ் பாய், லவ் பண்றவனுக்கு எடுபடி வேலை செஞ்சா லவ் பாய் தானே. யாரு இவன் லவ் பண்றானா? யாரடா தம்பி லவ் பண்ற? டேய் சொல்லாத சொல்லாத. ஏன்னா சொல்லாதடா சொல்லாத. ம்? ம். ஐயோ சொல்லு, யார் லவ் பண்ற? ஆத்யா. ம்? ஆரியான்னு சொல்றான். தீ பிடிக்க தீ பிடிக்க தீ பிடிக்க எனக்கு பைத்தியம் பிடிக்க முத்தம் கொடுடி. இல்ல 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 இதே தெருவில் இருக்கிற ஆதியா. டேய் எங்க வந்து யார் பின்னாடி சுத்திட்டு இருக்க நீ? டேய், வேலை கிடைக்கலன்னு சொல்லி இந்த மாதிரி வேலையில இறங்கிட்டியா? நாளைக்கு இந்த பையன் இங்க இருக்க கூடாது. மீறி எங்கேயாவது பார்த்தேன் பெஞ்சமின், நீ பிஞ்ச மீன் ஆயிடுவ. அக்கா, ஆ? அக்காவா? பொதுவாக இப்படி பொண்ணுங்க பின்னாடி போகிறதெல்லாம் என் கேரக்டர் இல்லை. நான் வேற. ம். எனக்குள்ள இருக்க ஆதியா வேற. நட்பை தவிர எந்த ஒரு உறவுகளோட ஃபீலிங்ஸையும் நான் உணர்ந்ததே இல்லை. ஆனால் அவன் கண்ணு பார்த்த அந்த ஒரு நிமிஷம் ஏதோ கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு ஃபீலிங். செல்ஃபோனில் அந்த ஒரு நிமிஷம் உணர்ந்தேன். அந்த ஃபீலிங்ஸ் தான் இந்த ஒரு வருஷமாக என்னை அவளை தேட வச்சது. கடைசியாக இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். நான் உணர்ந்தது சரிங்கிற மாதிரி அவளை சுற்றி நீங்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கீங்க. அவள் எனக்கு கிடைப்பாளான்னு கூட தெரில. பெஞ்சமின் மாதிரி அண்ணன் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. இப்போ அக்கா மௌனம். ம்? தம்பி, தம்பியா? அக்கா பேரு மௌனம் இல்ல, மௌனராணி. சரி, தம்பியை பாத்துக்கோ. ம் நைட் என்ன சீரியல் பார்த்த? அண்ணா என்னண்ணே?